நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியலமைப்பு வகுப்பில் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். இது ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு. குரூப் 1 மெயின்ஸ்லையும் யூபிஎஸ்சி மெயின்ஸ்லையும் நிறைய வாட்டி கேட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. சரிங்களா? அப்போது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற போது என்னென்ன சிறப்பு விஷயங்கள் அப்படி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கடந்த வகுப்பில் ஏற்கனவே நம்ம அரசியல் நிர்ணய சபை பற்றி படித்திருப்போம், கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அந்த அரசியல் நிர்ணய சபை அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1946 ஆகஸ்ட் 16 இதுதான் டைரக்ட் ஆக்ஷன் டே. நம்ம அது அக்டோபர் 16 அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 1946 ஆகஸ்ட் 16 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது முகமது அலி ஜின்னா அவர்களால் கல்கத்தாவில் ஒரு பேரணியாக தொடங்கப்பட்டு கலவரமாக முடிஞ்சிருக்கக்கூடியது. ரெண்டாவது எஸ்.என். முகர்ஜி. இந்த எஸ்.என். முகர்ஜி அப்படிங்கிறவர் யாருன்னா, அரசியல் நிர்ணய சபையுடைய முதன்மை வரைவாளர். ஞாபகம் வச்சுக்கலாங்களா? எஸ்.என். முகர்ஜி. நம்ம அதுக்கு என்ன சொல்லியிருப்போம்னா எஸ்.என். பானர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்போம். ரைட்டா? மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 1947 ஜூலை 18 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது, பிரிட்டிஷ் பேரரசரின் ஒப்புதல் பெற்றது அப்படின்னு சொல்லி 2 டேட் பார்த்துருப்போம். ஜூலை 5 ஜூலை 18 2 டேட் பார்த்துருப்போம். ஸோ அது நம்ம 48 அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் அது 1947. ஸோ இந்த 3 விஷயங்களையும் சுட்டி காட்டிய மிஸ் கோகிலவாணி அண்ட் மிஸ் சங்கீதா அவர்களுக்கு இந்த இடத்துல நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்ம அதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, அமைச்சரவை திட்டம் குறித்து வரையறு. ஓகேவா? அமைச்சரவை திட்டம் குறித்து வரையறு ஒரு கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது, அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு ஒரு மெயின்ஸ் கேள்வி கேட்கலாம். 15 பெண்கள் இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த 15 பேரை பற்றி பேர் எழுதினாலே 15 பாயிண்ட் வந்துடும். ஓகேவா? அவங்க யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எழுதலாம். ஓகே, அமைச்சரவை திட்டம் பற்றி குறிப்பு வரைக. அதற்கடுத்ததாக அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண்கள் பற்றி குறிப்பு வரைக. அதற்கடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம் பற்றி குறிப்பு வரைக. ஓகேவா? இதெல்லாம் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கக்கூடியது. அதாவது அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற வகுப்பில் பார்த்துருக்கக்கூடியது. மவுண்ட் பேட்டன் திட்டம் பற்றி குறிப்பு வரைக. அதுக்கடுத்து இந்திய விடுதலை சட்டம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து நேருவின் குறிக்கோள் தீர்மானம், அப்சல்யூட் ரெசல்யூஷன், என்னென்ன விஷயங்களில் நேரு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முக்கியமான தலைப்புகள் பார்த்துருப்போம். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கும் குரூப் 1 மெயின்ஸில் திரும்ப கேட்டிருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஏன் சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 17-18 பாயிண்ட் வரைக்கும் இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸில் இருக்கும். அப்போ நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால மெயின்ஸில் கேட்குறாங்க திரும்ப. எதுக்காக அப்படிங்கிற போது, நிறைய கண்டென்ட் நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மெயின்ஸ் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே நமக்கு பதில் தெரிஞ்சால் நம்ம யோசிச்சு எழுதுவோம், பதில் தெரியலனா யோசிக்காமல் எழுதுவோம். உண்மையா? அப்போது இதில் நிறைய விஷயங்கள், நிறைய பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் தெரியும்போது யோசிக்கும்போது நம்முடைய நேரம் அங்கே அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது பொதுவாக ஒரு மெயின்ஸ் கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் தான் அப்படின்னு சொல்லி, 10 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு இவ்வளோ நேரம், 15 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடியது. 2.5 பக்கம் தான் எழுதணும், குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே எழுதணும். நீ நிறைய யோசிச்சு எழுதுனா டைம் அதிகமாக எடுத்துரும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் யூபிஎஸ்சிலையுமே நிறைய வாட்டி அதை கேட்டிருப்பாங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன சார் சிறப்பு கூறுகள், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு. ஓகேங்களா? லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு. ரெண்டாவது, பல்வேறு நாடுகளிலிருந்து தொகுக்கப்பட்டது, drawn from various sources. மூணாவது, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு. blend of rigidity and flexibility அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாலாவது, ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட
கூட்டாட்சி. ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ், ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட். பாராளுமன்ற முறை அரசாங்கம். ஓகேங்களா. அதற்கடுத்து சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஓகேங்களா. இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏழாவது பாராளுமன்ற இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னா என்ன? சோவர்ஜின். ஓகேங்களா. சோவர்ஜின் ஆஃப் பார்லிமெண்ட் வித் சூப்பர்மெசி ஆஃப் ஜுடிஷியரி. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாராளுமன்ற இறையாண்மையும் நீதித்துறையின் மேலாய்வும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. சசஷன்ஸ் ஆஃப் சோவர்ஜின் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் சூப்பர்மெசி ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 8 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். 9 டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஓகேவா. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறதுல தலைப்புகள், சைட் ஹெட்டிங்ஸாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதற்கடுத்து 11 என்ன வரும் அப்படின்னா, செக்யூலர் ஸ்டேட். என்ன சொல்லுவாங்க? மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கடுத்து வேற என்ன சொல்லலாம்? வயது வந்தோர் வாக்குரிமை, யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. அதுக்கடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ், இண்டிபெண்டன்ட் பாடி, சுதந்திரமான அமைப்புகள். இந்த தேர்தல் ஆணையங்களாக இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி நிலை. அதை தாண்டி 3 அடுக்கு அரசாங்கம், 3 tier கவர்மெண்ட், 3 அடுக்கு அரசாங்கம். ஸோ அதை தாண்டி வேறு என்ன சொல்லலாம்? லாஸ்ட் ஒன் அப்படின்னா கூட்டுறவு சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம், கூட்டுறவு சங்கம். இது எல்லாத்தையும் தாண்டி மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் முகவுரை இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முகவுரை அப்படிங்கிற அந்த ஒரு பக்கத்துலேயே அந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? அதை தாண்டி வேறு என்ன சொல்லலாம்? இதே போல் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்தியர்களால் முழுக்க முழுக்க எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாமே அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். நம்ம இதோட சைட் ஹெட்டிங் எழுதுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சா. ஆனால் மெயின்ஸில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற டைமே 10 நிமிஷம் தான். அப்போது அந்த அளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஃபாலோ ஆயிடும். ஓகேவா? நம்ம சைட் ஹெட்டிங் எழுதுறதுக்கே 10 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மெயின்ஸில் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைமே. 15 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ரைட்டா? அதை கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ பார்க்கலாமா? இது ஒவ்வொன்றத்தை பற்றி பார்ப்போம். ரைட்டா? ரைட். அரசியலமைப்பு, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? லென்த்தியஸ்ட், எழுதப்பட்ட மிக நீளமான, உலகின் எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு பேசுனா இந்திய அரசியலமைப்பு அப்படி தான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ரிட்டன், அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இன்னொன்று அன்ரிட்டன், எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ எழுதப்பட்டதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம்னா யூகே சொல்லலாம். எழுதப்படாத அரசியலமைப்புக்கு யூஎஸ், அமெரிக்க அரசியலமைப்பை நம்ம சொல்லலாம். நம்ம யாரோட அரசியலமைப்பு ஃபாலோ பண்ணுறோம்?
யூகே. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. பிரேம் பிஹாரி நரைன் ரைசடா என்பவரால் இட்டாலிக் ஃபாண்ட்டில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ரைட்டா? அதற்கடுத்து லென்த்தியஸ்ட், மிக நீளமானது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அல்லது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது 1950. அப்போது அந்த டைம்லேயே அதில் பாருங்கள் 8 அட்டவணை இருக்குது. ஓகேவா? 8 அட்டவணை, 22 பகுதிகள். எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 395 விதிகள், சரத்துகள். அப்போவே அந்த அளவிற்கு பெரிதாக இருக்கக்கூடியது தான் இந்திய அரசியலமைப்பு. அப்போது அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 2 வகை சொல்கிறாங்க. ஒன்று எழுதப்பட்ட, எழுதப்படாத. எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு உதாரணம் யூகே, யுனைடெட் கிங்டம். எழுதப்படாத அரசியலமைப்புக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸு. நம்ம ஃபாலோ பண்ணுறது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பு எழுதியிருக்காங்க. அதே போல் மிக நீளமானது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது 8 அட்டவணை, 22 பகுதிகள், 395 விதிகள் இருக்கும். ஞாபகத்துலமா? சரி, ஏன் சார் இந்த அளவிற்கு இந்திய அரசியலமைப்பு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 4 காரணங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஒன்று புவியியல் கூறுகள். ஓகேவா? ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஒன்று புவியியல் கூறுகள். அது என்ன சார் புவியியல் கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களா இன்னைக்கு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம அரசியல் அமைப்புகளை சொல்லி ஆகணும். ஓகேவா? அப்போ பரந்துபட்ட இந்திய தேசத்தின் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி அனைத்தை பற்றியும் அரசியலமைப்பில் சொல்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, அரசியலமைப்பு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதற்கடுத்து இந்தியாவில் பல்வேறு தரப்பட்ட மக்கள். ஓகேவா? பல்வேறு தரப்பட்ட மக்கள், இனம், மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் அங்கங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பற்றி அரசியலமைப்பில் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அரசியலமைப்பு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இதெல்லாமே என்ன சார்னா ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். அதுக்கடுத்து வரலாற்று கூறுகள், ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1935 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் இந்திய அரசியலமைப்போட பெரும் பகுதி எடுக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டே பார்த்தீங்கன்னா 10 அட்டவணைகள், 321 பகுதிகளை கொண்டிருக்கும். ஓகேவா? அந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பெருசு, அதனால் இந்திய அரசியலமைப்பு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று காரணம் ஒன்று சொல்லுவாங்க. ரைட்டா? மூணாவது ஒரே அரசியலமைப்பு. ஓகேவா? சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஹோல் கண்ட்ரி. ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுமைக்கும், மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரே அரசியலமைப்பாக உருவாக்கி இருக்கிறதுனால அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்? அதற்கடுத்து 4வது முக்கியமான பாயிண்ட் என்ன சார்னா லீகல் லுமினரிஸ். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா சட்ட வல்லுநர்களின் பங்களிப்பு. சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, வரைவு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களில் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே என்னென்னா வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள். ஓகேவா? அது டாக்டர் அம்பேத்கர் ஆகட்டும், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஆகட்டும், கோபால்சுவாமி ஐயங்கர் ஆகட்டும், அனைவருமே சட்டம் படித்த என்ன சொல்கிறது நன்கு சட்டத்தை அறிந்திருக்கக்கூடிய நபர்கள். அப்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறதுனால தான் இந்திய அரசியலமைப்பு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நல்லா ஞாபகம், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற போது அதில் 3 பாயிண்ட் வரணும். ஃபஸ்ட்டு ஒன்று, கான்ஸ்டியூஷன் 2 டைப்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிட்டனு, செகண்டு அன்ரிட்டனு. அந்த 2 டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்போம். அதற்கடுத்து லென்த்தியஸ்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அடாப்ட் பண்ண டயத்திலே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலேயே இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஞாபகத்திலமா? சரி, என்னென்ன காரணங்களால இந்திய அரசியலமைப்பு பெருசாக இருக்குது? ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி ஒன் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஹோல் இந்தியா, லாஸ்ட் ஒன் லீகல் லுமினரிஸ். அப்போ ஒரு பாயிண்ட் முடிஞ்சுதுங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன சார்னா drawn from various sources. பல்வேறு மூலங்களில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. drawn from various sources. ஓகேவா? அப்போது கிட்டத்தட்ட 60
நாடுகளிடமிருந்து, ஓகேவா, 60 நாடுகளின் அரசியலமைப்பை ஆராய்ந்து அறிந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் இந்திய அரசியலமைப்பில் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இட்ஸ் a ரீப்ரிண்ட் ஆஃப் GOI ஆக்ட், 1935 GOI ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு என்பது 1935 இந்திய அரசு சட்டத்தின் மறுபதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட். அப்போ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதில் இருந்து கிட்டத்தட்ட 250 பார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே, 321 பகுதிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் இருந்து கிட்டத்தட்ட 250 பகுதிகளை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் என்ன சொல்கிறாரு அம்பேத்கர் அப்படின்னா, ransacking of all known constitutions of the world. ஓகேங்களா, இந்த கோட் மறக்காம ஞாபகம் வச்சுக்குவோம். இது யார் சொல்றாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, மாடர்ன் மனு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு என்னன்னா ransacking of all known constitutions of the world. ஓகேவா, ransacking அப்படின்னா என்னன்னா கொள்ளையடிக்கப்பட்டது. ஓகேவா, உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் அமைப்புகளில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா, அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு அரசியலமைப்புகளில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு யார் சொல்கிறா? டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்கிறாரு. அதே போல் இந்திய அரசியலமைப்பு எல்லா நீதிமன்றங்களை விடவும் உயர்வானது. இது சும்மா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நீதிமன்றங்களை விடவும். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு உலகில் உள்ள எல்லா நீதிமன்றங்களை விடவும் உயர்வானது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பாங்க. ஞாபகமா? அப்போது இந்திய அரசியலமைப்பு பல்வேறு மூலங்களில் இருந்து எடுக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 60 நாடுகளிடமிருந்து எடுத்திருக்காங்க. அதே போல் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 250 பகுதிகளை எடுத்திருப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் இந்திய அரசியலமைப்பு உலகில் உள்ள எல்லா நீதிமன்றங்களை விடவும் உயர்வானது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஞாபகமா? சரி, 60 நாடுகள் அப்படின்னு எடுத்துருப்போம் இல்லையா, அதில் என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கிறது என்னென்ன எடுத்திருக்காங்க, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த டாப்பிக்கு மறக்காம ஞாபகம் வச்சுக்குவேன். ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஞாபகமா? இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு 1935 சொல்கிறோம் இல்லையா, 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இந்திய அரசு சட்டத்திலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம், ஓகேவா, ஃபெடரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து ஆளுநர் பதவி, ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், அதற்கடுத்து நீதித்துறை, ஜுடிஷியரி. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், ஜுடிஷியரி, ரைட்டா. அதற்கடுத்து யூபிஎஸ்சி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி ஆர் பிஎஸ்சி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தேர்வாணையங்கள், அதுவும் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து நெருக்கடி நிலைகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி நிலை 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அதற்கடுத்து அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதுவும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஞாபகத்துலமா? அப்போது இதில் எது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டா. கூட்டாட்சி தத்துவம், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பணியாளர் தேர்வாணையம், நெருக்கடி நிலை, அதிகார பகிர்வு, இது எல்லாமே 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க, ரைட்டா. அதற்கடுத்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ஓகேவா, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்கம். அதே மாதிரி பை கேமலரிசம், 2 அவை கொண்ட அரசாங்கம், 2 அவை கொண்ட பாராளுமன்றம், அதாவது மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அவை அமைப்பு முறை. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா
இங்கிலாந்து பிரிட்டிஷ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து சட்டம் இயற்றும் முறை. ஓகேவா, சட்டம் இயற்றும் முறை. அதுக்கடுத்து சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற போது இந்த கோட்பாடை யார் சொன்னது அப்படின்னா ஏவி டைசி. இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஏவி டைசி, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாட்டை தெரிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஏவி டைசி. அதற்கடுத்து ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒற்றை குடியுரிமையும் பிரிட்டிஷ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து ரிட்ஸ், நீதி பேராணைகள், அதுவும் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் தான் எடுத்திருப்பாங்க. ஞாபகம் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், பை கேமலரிசம், அதுக்கடுத்து மேக்கிங் ஆஃப் ரூல், சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரிட்ஸ், நீதி பேராணைகள். இதெல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, அதற்கடுத்து யூஎஸ், அமெரிக்க அரசாங்கத்திலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள், முகவுரை எந்த நாட்டிலேருந்து எடுத்தது? அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. சுதந்திரமான நீதித்துறை, ரைட்டா, நல்லா ஞாபகம். ஜுடிஷியரி அப்படிங்கிற கான்செப்ட், இது நீதித்துறை அப்படிங்கிறது 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. பட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா, ரிட்ஸ் அப்படிங்கிறது வேற, ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது வேற. ஓகேவா, அப்போது ரிட்ஸ் அப்படின்னா நீதி பேராணை தமிழில், அது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பார்கள். அதுவே நீதி புனராய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, அது அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஞாபகம் சொல்லலாமா? அதுக்கடுத்து ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். அதற்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி, அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பார்கள். அதே போல் உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம். ஓகேவா, இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஞாபகமா, முகவுரை, அடிப்படை உரிமைகள், சுதந்திரமான நீதித்துறை, நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், துணை குடியரசுத் தலைவர் பதவி, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கும் முறை, இதெல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா மூணு விஷயங்கள் தான். ரைட்டா, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னா 3 விஷயங்கள் தான். ஒன்று டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதற்கடுத்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா, ராஜ்யசபாவின் நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தேர்தல், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அதுவும் அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கனடா. கனடா நாட்டு அரசியலமைப்பிலிருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா எஞ்சிய மத்தியில் வலுவான கூட்டாட்சி, ஓகேவா, சென்டர் வித் ஸ்ட்ராங் ஃபெடரேஷன், மத்தியில் வலுவான கூட்டாட்சி. அதற்கடுத்து எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்கும். ஓகேவா, வெஸ்டிங் ஆஃப் ரெசிடிங் பவர்ஸ் இன் சென்ட்ரல். ஓகேவா, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்கும். அதற்கடுத்து ஆளுநர் நியமனம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநர் நியமனம். ஓகேவா, ஆளுநர் பதவி அப்படிங்கிறது 1935 ஆக்ட். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறது கனடாவிலேருந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதற்கடுத்து
உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை. ஓகேவா? அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கக்கூடியது. இதெல்லாம் கனடாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் பார்க்குறோம்னா, இதில் எங்கேருந்து எடுத்தாங்க, இந்த நாட்டிலேருந்து எதை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புண்டு. நிறைய டைம் கேட்டும் இருக்காங்க. ஓகேவா? கனடா முடிஞ்சிங்களா? அதற்கடுத்து வேறு முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, கனடாவுக்கு அடுத்து என்னன்னா ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பொது பட்டியல். அப்போது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அது ரெண்டும் 35 ஆக்ட். பொது பட்டியல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து ட்ரேடு பிட்வீன் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு இடையிலான வணிகம், வர்த்தகம், உறவுகள். ஓகேவா? இதுவும் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து கூட்டம், ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ். ஓகேவா? ஜாயின்ட் சிட்டிங், மத்திய லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கூட்டக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கூட்டக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? ஒரே ஆள் தான், குடியரசுத் தலைவர். அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கக்கூடியவர் யார்? சபாநாயகர், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். ரைட்டா? சரி, ஆஸ்திரேலியா முடிஞ்சுங்களா? அதற்கடுத்து வேறு முக்கியமானது ரஷ்யாவிலேருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஓகேவா? அதற்கடுத்து ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க? சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சமூக, பொருளாதார, அரசியல் நீதி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. அதே போல் பிரான்ஸ், இங்கேருந்து என்ன எடுத்திருப்பாங்க? ரிபப்ளிக் சிஸ்டம். ஓகேவா? குடியரசு முறை, குடியரசு அமைப்பு அப்படிங்கிறது பிரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதே போல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். முகவரியில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த 3 வார்த்தைகள் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு திருத்த முறைகள். ஓகே. அதற்கடுத்து எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா, எலெக்ஷன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா? ராஜ்யசபாவின் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை. நம்ம அங்கே பார்த்தது அயர்லாந்தில் பார்த்தது ராஜ்யசபா உறுப்பினர்களின் நியமனம். இது ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்தல். ஞாபகமா? சவுத் ஆப்பிரிக்கா. அதற்கடுத்து ஜப்பான். ஸோ ஜப்பான் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அதாவது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறை. ஞாபகமா? சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறை. இந்த கான்செப்டை ஜப்பான்லேருந்து எடுத்திருப்பாங்க. சட்டம் இயற்றும் முறை பிரிட்டிஷ். ஒரு சட்டத்தை மேக்கிங் ஆஃப் ரூல், ஒரு சட்டத்தை எப்படியெல்லாம் இயற்றலாம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கான்செப்டில் இருந்தும், அந்த சட்டத்தை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஜப்பான் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஞாபகமா? அதுக்கடுத்து ஜெர்மனி. லாஸ்ட் ஒன், ஜெர்மனியோட வெய்மார் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தது. ஓகேவா? வெய்மார் அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நெருக்கடி நிலை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் எடுத்திருப்பாங்க நெருக்கடி நிலை அப்படிங்கிறது. அந்த நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், இதுதான் ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஞாபகமா? அப்போது ஜப்பான்லேருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ வேரியஸ் சோர்சஸ். ஞாபகமா? ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஜப்பான்லேருந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறை, செயல்படுத்தும் முறை. அதே மாதிரி ஜெர்மனியோட வெய்மார் அரசியலமைப்பிலிருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? மூணாவது சேலிங் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட்
ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகேவா? கவனிங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா? அப்போ என்ன விதிப்படி சொல்றாங்க? 368. ஓகேவா? ஆர்டிகல் 368 படி இந்திய அரசியலமைப்பை சட்ட திருத்தம் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள்ல நெகிழும் தன்மை இருக்கும், ஒரு சில விஷயங்கள்ல இறுகிய தன்மை இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லாமே நெகிழும் தன்மையாக இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் அதாவது மத்திய அரசே எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடும், அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அரசியலமைப்பை உருவாக்கிய நம்முடைய தலைவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு அதிகாரமும் ஒரு சில விஷயங்கள்ல மாநில அரசை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் நெகிழ்வாகவும் இறுகிய அரசியலமைப்பையும் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி. ஸோ அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 368 படி நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்போது எங்கெங்கெல்லாம் நெகிழ்வுத்தன்மை இருக்கு, நெகிழ்வுனா என்ன? ஓகேவா? அதே மாதிரி நெகிழா தன்மை அப்படின்னா என்ன, நெகிழ்வுனா என்ன, நெகிழா தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நெகிழ்வு அப்படிங்கிற போது அந்த இடத்துலலாம் நம்ம அரசியலமைப்பை என்ன பண்ணலாம்னா எளிதாக திருத்தம் செய்யலாம். ஓகேவா? நெகிழ்வு தன்மை அப்படின்னு சொல்லும்போது அரசியலமைப்பை எளிதாக நம்ம என்ன பண்ணலாம், திருத்தம் செய்யலாம். ஓகே, அதுக்கு தேவை சாதாரண பெரும்பான்மை தான், சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும், நம்ம அரசியலமைப்பை எளிதாக என்ன பண்ணிடலாம், திருத்தம் செய்து விடலாம். ஓகேவா? நாடாளுமன்றம் சாதாரண சட்டம் இயற்றுவதை போல, ஓகேவா, சாதாரண சட்டம் இயற்றுவதை போல எளிமையாக இந்த நெகிழ்வுத்தன்மையை பயன்படுத்தி அரசியலமைப்பு திருத்திடலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம். ஆர்டிகல் 368 படி அரசியலமைப்பை சட்ட திருத்தம் செய்யும் பொழுது ஒரு சில இடங்கள்ல நெகிழ்வுத்தன்மையுடனும் ஒரு சில இடங்கள்ல நெகிழாத்தன்மையுடனும் இருக்கும். நெகிழ்வுத்தன்மை அப்படின்னா என்னன்னா, அரசியலமைப்பை எளிதாக திருத்தம் செய்யலாம். ஓகேவா? பார்லிமெண்ட் கேன் டூ வித் சிம்பிள் மெஜாரிட்டி. நாடாளுமன்றம் சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே அந்த திருத்தத்தை மேற்கொள்ளலாம். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, 1/2. ஓகேவா? வாக்களித்த உறுப்பினர்கள்ல செல்லக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லையா, அதுல பாதிக்கும் மேற்பட்டவருடைய ஆதரவு இருந்தால் அதுதான் சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படிப்பீங்க மெஜாரிட்டி அப்படிங்கிறது, நீங்க உள்ள ஆர்டிகல்ஸ் பத்தி படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நாடாளுமன்றம் சாதாரண சட்டம் இயற்றுவதை போலவே என்ன பண்ணிடலாம், அந்த தன்மையை திருத்திடலாம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 2 இந்திய அரசியலமைப்பின் 2வது விதி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகேவா? புதிய மாநிலங்களை உருவாக்குதல். அப்போ இந்த புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது நாடாளுமன்றமே செஞ்சுட்டு போயிடலாம். அதே போல மாநிலங்களுடைய பெயர் வைத்தல், பெயர் மாற்றுதல், அதையும் நாடாளுமன்றமே செஞ்சிடலாம். எப்படி, சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே. இதெல்லாம் சட்டத்திட்டத்திலே வராது. உதாரணத்துக்கு இப்போ புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது ஆந்திரா தெலுங்கானா பிரிச்சாங்கல்ல, ஓகேவா, அதுக்கெல்லாம் எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. ஓகே, ரைட், கிளியராக ஞாபகம். அதே போல ஆர்டிகல் 169 இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல். 169 என்னது, அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை நீக்கம். சரியா? அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுதான் 169. அப்போ இதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். இதுதான் நிகழக்கூடிய அரசியலமைப்பு. அப்ப இந்த நிகழக்கூடிய இடங்கள்லாம் பாராளுமன்றமே அரசியலமைப்பு திருத்திடலாம். அதுவே நிகழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு அப்படிங்கிற போது அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, எளிதாக திருத்தம் செய்ய முடியாது. ஓகேவா? பாராளுமன்றத்தால நாடாளுமன்றத்தால அரசியலமைப்பை எளிதாக என்ன பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்களை திருத்தம் செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் பார்லிமெண்ட் ஈஸியா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பின் 2 கண்கள் அப்படின்னு எதை சொல்றாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான இடங்கள்லாம் என்ன தேவை அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது என்ன சார் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா, சிறப்பு. நம்ம சிம்பிள்னா 1/2 படிச்சோமா, ஸ்பெஷல்னா ஷார்ட் என்ன படிச்சிருக்கோம், 2/3. ஓகேவா? 3/2 உறுப்பினருடைய ஆதரவு தேவை, அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சிகளையும் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அனுசரித்து போக வேண்டியிருக்கும். அவர்களுக்கு அப்ப பாதகம் இல்லாத ஒரு சட்டங்களை மட்டுமே உருவாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றம் தீர்மானித்தால் மட்டும்தான் அடிப்படை உரிமையில கை வைக்க முடியும். அதே போல அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டில் கை வைக்க முடியும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும், என்னன்னா சேஞ்ச் ஆஃப்
எலெக்ஷன் மெத்தட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. சேஞ்ச் ஆஃப் எலெக்ஷன் மெத்தட் ஆஃப் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் நடைமுறைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், பிளஸ் ratification ஆஃப் ஸ்டேட்ஸ். ratification ன்னு சொல்லுவாங்க, பின்னேற்பு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ratification ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ மெஜாரிட்டி அப்படிங்கிறது மூன்று வகைப்படும். ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி, ரெண்டாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மூணாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ratification ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றி அதை மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், மாநில சட்டமன்றங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மாநில சட்டமன்றங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஒப்புதல் கிடைச்சதுனால தான் அந்த சட்டம் அமலுக்கு வரும். இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இறுகிய தன்மை அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி வரி வந்துச்சு இல்லையா, அந்த ஜிஎஸ்டில இந்த தேர்ட் டைப்ல தான் வந்திருக்கும். இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ratification ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த மெஜாரிட்டி மூலமா தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நெகிழும் தன்மையுடனும் ஒரு சில இடங்களில் நெகிழா தன்மையுடனும் இருக்கும். ஓகேவா? சரிங்க. ஒரு மாநிலத்துக்கு பெயர் மாற்றணும். ஓகேவா? ஒரு மாநிலத்துக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னா அந்த மாநிலத்தோட ஒப்புதல் தேவையா தேவையில்லையா? ஓகேவா? தேவையா தேவையில்லையானா நிச்சயமா தேவை கிடையாது. பட் ஆனால் அவங்க கேட்டால் தான் நம்ம இங்கே மாற்றி கொடுப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாற்றி தருவாங்க. பட் அவங்களுடைய ஒப்புதலே தேவை கிடையாது, சாதாரண பெரும்பான்மையிலேயே அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் நெகிழும் தன்மை. அப்போ நல்ல ஞாபகம், கூட்டாட்சி ஒற்றை ஆட்சி அப்படின்னு அடுத்து படிப்போம். ஓகேவா? சரி, அங்கே நம்ம பார்த்தோம். ஓகேவா? மூணாவது இதுதான். அடுத்தது ஓகேவா? அடுத்தது நாலாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி. அதுதான் இந்திய அரசாங்கம். ஓகேவா? ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படிமா. ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகேவா? சரிங்க. ஒற்றை ஆட்சி அப்படின்னா என்ன, கூட்டாட்சினா என்ன கவனிங்களா? இதை நீங்க எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கூட்டாட்சி. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி. ஓகேவா? அப்போ அங்க யூனிட்டரி பேஸும் இருக்கும், அதே மாதிரி ஃபெடரல் சிஸ்டமும் இருக்கும். ஓகேவா? ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றது கூட்டாக ஆட்சி செய்வது, அதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆட்சி செய்வதற்கு பேர் தான் கூட்டாட்சி. ஞாபகமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து ஆட்சி செய்வதற்கு பேர் தான் கூட்டாட்சி. அதே போல இரண்டு அவை இருக்கும், என்னது மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அவை கொண்ட சிஸ்டம் இருக்கும். லோக்சபா ராஜ்யசபா. அதே போல அதிகார பகிர்வு, என்னது மத்திய அரசுக்கு உள்ள அதிகாரங்கள் மாநில அரசுக்கு உள்ள அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். அதே போல நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு இருக்கு இந்த இடத்துல, நெகிழா தன்மை. அப்ப நெகிழா தன்மை அப்படிங்கிற போது நிச்சயமாக அந்த இடத்துல அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் தேவை, மாநில அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் தேவை. ஒரு சில இடங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இதுதான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி தன்மை கொண்ட ஒரு நாடு, கரெக்டா இல்லையா? அதுலயும் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னா ஒற்றையாட்சி கூறுகள் என்ன பார்க்கலாமா? சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இந்தியா முழுமைக்கும் ஒரே அரசியலமைப்பு தான், மத்திய அரசுக்கு தனியாகவும் மாநில அரசுக்கு தனியாகவும் கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒற்றையாட்சியோட கூறுகள். அதே போல ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஒற்றை குடியுரிமை ஞாபகமா. அதுக்கு உச்சநீதிமன்றம், எங்க போய் எந்த மாநிலமாக இருந்தாலும் கடைசியில் நம்ம எங்க போய் தான் நின்னாகும், சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் நின்னாகும், உச்சநீதிமன்றம். மத்தியில் வலுவான கூட்டம் அரசு, ஓகேவா? மத்தியில் வலுவான அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்.
அதை தாண்டி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறத நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்துப்போம்? கனடா. ஓகேவா? சரி. ஸோ மாகாணத்திற்காக, அதாவது மாநிலத்திற்கான ஒரு பிரதிநிதியை யார் அனுப்புகிறாங்க? மத்திய அரசாங்கம் அனுப்பும். அப்போ மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம் தான் அங்கே செல்லுபடியாகுது. அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நெகிழா தன்மை கொண்ட, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாநிலத்துடைய பேரை மாற்றணும்னா மத்திய அரசு நினைச்சா மாற்றிடலாம். அதெல்லாம் ஒற்றையாட்சி கூறுகள். அப்போ இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி. ஓகேவா? அங்கே ஒற்றையாட்சி நிலவும், கூட்டாட்சி நிலவும், எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்திய அரசியலமைப்பு சிறந்ததாக இருக்கிறது. ஓகேவா? ரைட். அடுத்தது கூட்டாட்சி பற்றி கருத்துக்கள். ஓகேவா? கூட்டாட்சி பற்றிய அறிஞர்களுடைய கருத்துக்கள். இந்திய கூட்டாட்சி பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிறது கூட்டுறவு குவாசி ஃபெடரல், பகுதி அளவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யார் சொன்னா கேசி வேர். இந்திய கூட்டாட்சி பகுதி அளவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது கேசி வேர். அதுவே பார்கெயின்ட் ஃபெடரல், பார்கெயின் ஃபெடரலிசம் என்ன சொல்லுவாங்கன்னா பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யார் சொன்னா மோரிஸ் ஜோன்ஸ். பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது மோரி ஜோன்ஸ். அதுவே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இது யார் சொன்னது அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபெடரல் வித் சென்ட்ரல் டெண்டன்சி. இதை யார் சொன்னது அப்படின்னா ஐவோர் ஜென்னிங்ஸ். ஓகேவா? ஸோ குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னது கேசி வேர், பார்கெயின்ட் ஃபெடரலிசம் சொன்னது மோரி ஜோன்ஸ், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னது கிரான்வில் ஆஸ்டின், ஃபெடரல் வித் சென்ட்ரல் டெண்டன்சி அதிகாரம் குவிக்கப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்றது ஐவோர் ஜென்னிங்ஸ். ஞாபகமா? ரைட். ஸோ கூட்டாட்சி பற்றி அறிஞர்களின் கருத்துக்கள் இதுதான். அடுத்தது பாராளுமன்ற அரசாங்கம். ஓகேவா? பார்லிமெண்டரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாராளுமன்ற அரசாங்கம். ஓகேவா? அப்போ அரசாங்கம் அப்படிங்கிற போது அதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சார். என்னென்ன அப்படின்னா, ஒன்று பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட், அதிபர் அரசாங்கம். இந்த அதிபர் அரசாங்கம் அப்படிங்கிற போது எங்கெங்கெல்லாம் அதிபர் அப்படின்னு சொல்றாங்க? அமெரிக்க அதிபர் சொல்லுவாங்களா? அதே மாதிரி ரஷ்ய அதிபர் சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி அப்ப ஒன்று அதிபர் அரசாங்கம், இரண்டாவது பாராளுமன்ற அரசாங்கம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய நம்முடைய தலைவர்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, இரண்டு தேர்வுகள் கொடுக்கப்படுது. ஒன்று அதிபர் அரசாங்கம் உங்களுக்கு தேவையா, பார்லிமெண்டரி கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்முடைய தலைவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் இந்த பாராளுமன்ற அரசாங்கம். அப்ப பாராளுமன்ற அரசாங்கம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு அசம்பிளி இருக்கும், நாடாளுமன்றம் அப்படின்னு. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் இதெல்லாம் ஒரே வார்த்தைகள் தான். ஓகேவா? சிம்பிளா ஞாபகம். அப்ப அந்த நாடாளுமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதற்கடுத்து பெயரளவு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி உண்மையான தலைவர் ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? நாமினல் ஹெட் ஒருத்தர் இருப்பாரு, ரியல் ஹெட் ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? இந்த நாமினல் ஹெட் தான் யார் அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியாவில் பிரசிடென்ட். ரியல் ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அப்போ பெயரளவு தலைவர் இருப்பாங்க. அதுக்கடுத்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல்ஸ். ஓகேவா? தேர்தலில் பெரும்பான்மை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மை ஆட்சி. அதே போல கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஓகேவா? இப்போ ஒரு அமைச்சரவையில் ஏதேனும் ஒரு நபர் தவறு செய்தால் கூட ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே என்ன பண்ணாங்க, அதற்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள். ஓகே, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாமே பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஓகேவா? நாடாளுமன்றம் இருக்கும், அங்கே ஒரு நாமினல் ஹெட் இருப்பார், ரியல் ஹெட் இருப்பார், அதே போல் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் இருக்கும், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதே அமைப்பு தான் ஸ்டேட்டுக்கும் வரும், மாநிலத்துக்கு. சென்ட்ரலுக்கு இதே தான். ஸ்டேட்டுக்கு எடுத்துமா அங்கே சட்டமன்றம் இருக்கா, அதே மாதிரி அங்கே ஆளுநர் இருக்கார். பெயரளவு தலைவராக ஆளுநரும், உண்மையான தலைவராக யார், முதலமைச்சர் இருக்காங்களா. அதே மாதிரி பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைக்குதுங்களா, அதுதானே மாநிலத்துக்கும் அரசாங்கத்துடைய கூட்டு பொறுப்பு இருக்கும், அமைச்சரவையுடைய கூட்டு பொறுப்பு இருக்கும். ஓகேவா? இதுதான் பாராளுமன்ற அரசாங்கம். அப்போ நம்ம இந்திய தலைவர்கள் எல்லாமே தேர்ந்தது இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஓகே, இதுவும் இந்திய அரசமைப்பின் சிறப்பு கூறுகள் ஒன்று. இதில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோடவும் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த நாமினல் ஹெட், பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட நாமினல் ஹெட் யாருன்னா, ஒன்று பிரிட்டிஷ் பேரரசர் அல்லது பிரிட்டிஷ் அரசி. அதுவே இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கா, பிரசிடென்ட். நாமினல் ஹெட் யாரு, பிரசிடென்ட். ஓகேவா? பிரிட்டிஷ் அரசி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரிட்டிஷ் அரசி அப்படிங்கிறவங்க எப்படி வருவாங்கன்னா பதவி வழி. ஓகேவா? பதவி வழியாக தான், அதாவது பரம்பரையாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமே அங்கே நாமினல் ஹெட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், தேர்தல் முறை, அதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது பாராளுமன்ற அரசாங்கம், பிரிட்டிஷின் பாராளுமன்ற அரசாங்கம் தான். அதுலேயும் குறிப்பிடத்தக்க சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை நாமினல் ஹெட்டு ஒரே குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கும். ஆனால் இந்தியாவில் பிரசிடென்ட், ஓகேவா, குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார். இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. இன்டெகிரேட்டட் அப்படின்னா என்ன சார்னா, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை அப்படின்னா என்ன, இந்திய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் யார் ஃபைனல் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு இறுதியானது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். ரைட்டா? அதுக்கடுத்து என்னது, ஹைகோர்ட் இருக்கும், உயர் நீதிமன்றம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கடுத்து சபார்டினேட் கோர்ட். ஓகேவா? உயர் நீதிமன்றங்கள். இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து யார் கண்ட்ரோல் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல இந்த நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கும் போது மத்திய அரசு இயற்றிய சட்டங்களையும் விசாரிக்கும், மாநில அரசு சட்டங்கள் அதையும் விசாரிக்கும். ஓகேவா? மத்திய அரசு இயற்றிய சட்டங்கள் தொடர்பாகவும் மாநில அரசு இயற்றிய சட்டங்கள் தொடர்பாகவும் விசாரிக்கக்கூடியது யார் தான், இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள். ஓகேவா? இதையெல்லாம் ஒருங்கிணைத்து விசாரிக்கும். சுதந்திரமானது அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் யாரு, சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? நீதி வழங்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும், நீதி தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றமே இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமா, கரெக்டா, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் தான். அதற்கடுத்து சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு படிக்கணும் இல்லையா. சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற போது ஏன் இந்த வழக்குக்கு நீ இந்த நீதி வழங்கின அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஓகே, நம்ம நீதித்துறையில எந்த ஒரு கேள்வியுமே நம்ம கேட்க முடியாது. அதே போல இந்த நீதிபதிகளுடைய நியமனம், அவங்களுடைய பணி பாதுகாப்பு, இதெல்லாமே சுதந்திரமாக வெளிப்படையாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அவங்களுடைய சம்பளம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதுல இருந்து கொடுக்குறோம் ஞாபகமா. அதுக்கடுத்து அவங்க 62 ஹைகோர்ட்டாக இருந்தால் 62, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் 65. ஓகேவா? அவங்களுடைய டெனர் அது வரைக்கும் அவங்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு, ஜாப் செக்யூரிட்டி உண்டு. ஸோ இப்படியாக நீதித்துறை அப்படிங்கிறது சுதந்திரமாக எந்த விதமான தலையீடும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் ஆட்படாமல் சுதந்திரமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்திய அரசாங்கத்தின் சிறப்பு கூறுகள்ல இதுவும் ஒரு பாயிண்ட். என்னது? ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஞாபகமா, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? அதற்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, சோவர்ஜின் ஆஃப் பார்லிமெண்ட். நான் சொல்லணும் இல்லையா, பாராளுமன்ற இறையாண்மை, அதே போல சூப்பர்மெசி. பாராளுமன்ற இறையாண்மையும் சூப்பர்மெசி ஆஃப் ஜுடிஷியல், நீதித்துறை மேலாய்வு. ஓகேவா? ரைட், கவனிங்க.
இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்யும் அதிகாரம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? பார்லிமெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? இந்திய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான்? பார்லிமெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படி பார்லிமெண்ட் இந்திய அரசியலமைப்பை திருத்தி புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றும் போது, ஒரு அமெண்ட்மெண்ட்டை இயற்றும் போது, புதிதாக ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டம் செல்லும் அல்லது செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? நீதித்துறைக்கு இருக்கு. ஓகேவா? நல்லா ஞாபகம். இந்திய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்கு. அப்படி பாராளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தி ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அந்த சட்டம் செல்லும் செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்கு? நீதித்துறையிட்ட இருக்கு. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, சோவஜி பாராளுமன்ற இறையாண்மையும், ஓகேவா, பாராளுமன்ற இறையாண்மையும் நீதித்துறையின் மேலாய்வும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒருத்தரை தாண்டி ஒருத்தரை என்ன பண்ண முடியாது? டாமினேட் பண்ண முடியாது. நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ண முடியாது. ஈவன் இந்த நீதித்துறைக்கு தேவையான சட்டங்களையே யார் தான் இயற்றுறாங்க? பாராளுமன்றம் தான் இயற்றும். அப்போ இவங்களுடைய கடிவாளம் இங்கேயும் இவங்களுடைய கடிவாளம் இங்கேயும் இருக்கு. அதனால மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீதித்துறைக்கு தேவையான சட்டங்கள் அதையுமே பாராளுமன்றம் தான் ஏற்றி கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் 7 பாயிண்ட் ஆச்சு. இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரைட்டா, மொத்தம் 7 பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா இதை தாண்டி நீங்கள் அதை வேற எங்கேயும் படிக்க மாட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஆர்டிக்கலையுமே நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. ரெண்டாவது ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பல்வேறு மூலங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. மூணாவது பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்ட அரசியலமைப்பு. நாலாவது ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ், ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி. 5 பார்லிமெண்டரி கவர்மெண்ட், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்க முறை. 6 ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரிட்டி ஜுடிஷியரி. அதற்கு 7வது சோவர்ஜின் ஆஃப் பார்லிமெண்ட், சூப்பர்மசி ஆஃப் ஜுடிஷியரி, பாராளுமன்ற இறையாண்மையும் நீதித்துறையின் மேலாயும் அப்படின்னு சொல்லி இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் கன்சிடர் உங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டெலிவரி பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம் பேப்பர் எக்ஸாமில். ஓகேங்களா? ரைட். அதற்கு 8வது, இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அடிப்படை உரிமைகள். ஓகேவா? இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்காவில் இருந்து எடுத்திருப்பாங்க. ரைட்டா? எந்த பகுதியில் இருக்கும்? பகுதி 3. அதுக்கு விதி 12லேருந்து 35 வரைக்கும். கரெக்டா இல்லையா சார்? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருந்து எடுத்திருக்காங்க. பார்ட் 3ல இருக்கும், ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். அதே போல இட் கிவ்ஸ் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அல்லது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ன சொல்லலாம். ஓகேவா? என்ன சொல்றது? குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரத்தை அளிக்கக்கூடியதான் இந்த அடிப்படை உரிமைகள். ஓகே, ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சுன்னா 7 உரிமைகள் இருக்கும். தற்பொழுது எத்தனை உரிமைகள்? 6. நீக்கப்பட்ட உரிமை என்னது? நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை என்னது? சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை. அப்ப இந்த சொத்துரிமை இன்னைக்கு எங்க கொண்டு வச்சிருக்காங்க? 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இன்னைக்கு 300A சாதாரண சட்ட உரிமையாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ரைட்டா? இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே ஜுடிஷியல். ஓகேவா? என்னன்னா இது எல்லாமே நீதி புனராய்வுக்கு உட்பட்டது. ஓகேவா? நீதி புனராய்வுக்கு உட்பட்டது. நீதி புனராய்வு அப்படிங்கிறத விடவும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்பட்டது. அப்ப அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம நேரம் எங்க போய் முறையிடலாம்னா நீதிமன்றத்தில் முறையிடலாம். சரியா? கவனிங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் எடுத்திருப்பாங்க. பகுதி 3ல வச்சிருக்காங்க. விதி 12லேருந்து 35 வரை இருக்கும். இந்திய குடிமக்களுக்கு அரசியல் உரிமையை வழங்கக்கூடியது இந்த அடிப்படை உரிமைகள் தான். ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு, இப்போ 6 இருக்கு. நீக்கப்பட்டது என்னன்னா சொத்துரிமை. அதை எத்தனாவது சட்டத்திருத்தம்? 1978ல் 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக நீக்கிறாங்க.
நீக்கி 307 சாதாரண சட்ட உரிமையாக கொடுத்துருக்காங்க. இந்த உரிமைகள் அப்படிங்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது. ஓகேவா? சரி, இப்போ இருக்கக்கூடிய அந்த 6 உரிமைகள் என்னென்ன பார்க்கலாமா? 6 உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 14 to 18 என்ன சொல்லுவோம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து 19 to 22 ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. சொல்ல முடியல, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை. அதுக்கடுத்து 23, 24 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதை பற்றி சொல்லக்கூடியதான் 23, 24. இந்த 23, 24 அப்படிங்கிறது பிரத்யேகமாக பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து 25 to 28 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அதாவது சமய சுதந்திர உரிமை. ஓகேவா? வழிபாட்டு உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கடுத்து 29, 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். ஓகேவா? 31 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் நீக்கி இருப்பாங்க. அதுக்கு 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அரசியல் அமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை, அதுதான் விதி 32. இந்த 32வது விதியை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஞாபகமா? இந்த 32 படி தான் நம்ம நேராக பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தில் போய் முறையீடு செய்யலாம். ஓகேவா? மேல்முறையீடுங்கிறது வேற, முறையீடுங்கிறது வேற. அப்போ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான். ஒரு தனிநபர் டைரக்டா உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது, ஓகேவா, இந்த சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, இது எல்லாமே மீறப்படும் பொழுது, ஒருவருக்கு கிடைக்காத பொழுது அவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை போய் நாடலாம். ரைட்டா? இதுவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்ஸ் ஃபைல் பண்ணி ஏன் இவருக்கு நீங்க செய்யல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. 226 அதே மாதிரி உயர்நீதிமன்ற ரிட்ஸ். ஓகேவா? உயர்நீதிமன்ற கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ அதுதான் 226. இது உச்சநீதிமன்றம், இது உயர்நீதிமன்றம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. இந்திய குடிமக்களுக்கு உரிமையான ஒரு சில விஷயங்கள், அவனுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா பகுதி 4 விதி 36 to 51. ஓகேவா? பகுதி 4 விதி 36 to 51. இந்த அரசியலமைப்பு இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு பகுதி அப்படிங்கிறத இந்த டிபிஎஸ்பி தான் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? டிபிஎஸ்பி இஸ் த நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எதுக்காக, இவங்களோட நோக்கம் என்ன, டிபிஎஸ்பியோட நோக்கம் என்ன? அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டின் நோக்கம், ஓகே, டு கிரியேட் a welfare state, மக்கள் நல அரசாங்கத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறதுதான் டிபிஎஸ்பியோட நோக்கமே. ஓகேவா? மக்கள் நல அரசாங்கம். அப்ப இந்தியாவில் முதலாக மக்கள் நல அரசாங்கத்தை யார் உருவாக்கியிருக்கா? நம்ம படிச்சிருக்கோம். யாரு? அசோகர் உருவாக்கி இருப்பாரு. ஸோ அரசியலமைப்பின்படி மக்கள் நல அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் டிபிஎஸ்பி. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நான் ஜுடிஷியல். என்ன பண்ண முடியாதுன்னா டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றவில்லை அப்படின்றதுக்காக நம்ம நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க முடியாது. ஓகேவா? நான் ஜுடிஷியல். அதே போல இட் கிவ்ஸ் எக்கனாமிக்,
சோஷியல் எக்கனாமிக் ஃப்ரீடம். நம்ம பார்த்தோமா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது சமூக உரிமையை கொடுக்கக்கூடியது. ஓகேவா, அதாவது அரசியல் உரிமையை கொடுக்கக்கூடியது. ஆனால் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது சமூக பொருளாதார உரிமையை வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதனால ஞாபகம். அப்போ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஷுட் கன்சிடர். Government should consider DPSP while making of law. ரைட்டா, அரசாங்கம் சட்டம் இயற்றும் பொழுது டிபிஎஸ்பியை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை, எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யலங்கிறதுக்காக நம்ம போய் நீதிமன்றத்தில் வழக்கு எடுக்க முடியாது. கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, மக்கள் நல அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். சட்டம் ஏற்றும் போது டிபிஎஸ்பி கருத்தில் கொள்ளலாம். ஓகேவா, அப்போ இதுதான் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். இதுதான் நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் சரிங்களா? அடுத்தது கவனிங்களேன், 1980 மினர்வா மில் வழக்கு. இது ரொம்பவே பிரபலமான ஒரு வழக்கு. யாருக்கு எதிராக அப்படின்னா இந்திய யூனியனுக்கு எதிராக வழக்கு. ஓகேவா, மினர்வா மில் கேஸ் வெர்சஸ் இந்தியன் யூனியன். ஞாபகம். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அதாவது அடிப்படை உரிமையும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடும் சம அளவில் முக்கியத்துவம் உடையவை. ரைட்டா, ஒன்றுக்கொன்று சம அளவு முக்கியத்துவம் உடையது. எது? அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடும் அடிப்படை உரிமையும் ஒன்றுக்கொன்று சம அளவு முக்கியத்துவம் உடையது, ஒன்றிற்காக மற்றொன்றை விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் 1980 மினர்வா மில் வழக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் மறக்காம ஞாபகம். செக்யூலர் ஸ்டேட். ஓகேவா, செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னா என்ன? மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அரசு. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் முக்கியமான ஒரு ஏரியா இந்த ஒரு ஏரியா தான். ரைட், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஆர்டிகல் 25 to 28 என்ன சொல்லுவோம்? சமய சுதந்திர உரிமை. இந்திய குடிமக்களுக்கு சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ ஒரு இந்திய குடிமகன், ரைட்டா, நல்லா ஞாபகம், ஒரு இந்திய குடிமகன் தான் விரும்பும் எந்த ஒரு மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், பரப்பலாம், அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஓகேவா, இதான் இந்த ஏரியாவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு இந்திய குடிமகன் தான் விரும்பக்கூடிய எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அதை பரப்பலாம், அதற்கு அவருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் should not favor for any religion. குடிமகன் வேண்டுமானால் எந்த ஒரு மதத்தை வேண்டுமானால் பின்பற்றிக்கலாம், ஆனா அரசாங்கம் எந்த ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மதத்தின் பெயரால் எந்த ஒரு குடிமகனும் துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, மதத்தின் பெயரால் எந்த ஒரு குடிமகனும் துன்புறுத்தப்படக்கூடாது. அதனால்தான் 1976 42வது சட்ட திருத்தத்துல செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்துப்பாங்க. ஓகேவா, 1976 42வது சட்ட திருத்தத்துல இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துப்பாங்க. ஞாபகமா? அப்ப மதச்சார்பற்ற அரசு அப்படின்னா இந்திய அரசாங்கம் எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்க கூடாது. ஓகேவா, எந்த ஒரு மதத்திற்கு சார்பாகவும் நடந்து கொள்ளக்கூடாது. அதனாலதான் ஆனா ஒரு இந்திய குடிமகன் செய்யலாம், ஆனா ஒரு இந்திய அரசாங்கம் செய்யக்கூடாது. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் should not favor for any religion at any situation. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரசாங்கம் எந்த ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடாது அப்படின்னு. ஓகேவா, அதே போல மதத்தின் பெயரால் ஒரு குடிமகன் துன்புறுத்தப்படக்கூடவே கூடாது. கிளியரா? செக்யூலர் ஸ்டேட். ஞாபகமா? அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஞாபகமா? அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கின ஆரம்பத்தில்
இல்லவே கிடையாது. ரைட்டா இல்லையா? இல்லவே இல்லை. ரைட். ஸோ இந்திய அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கத்தின் ஆரம்பத்தில் இல்லை. அப்புறம் என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு ஸ்வரன் சிங் கமிட்டி, ஓகேவா, 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி தான் என்ன பண்றாங்கன்னா அடிப்படை உரிமைகளை சேர்க்கணும். எமர்ஜென்சி பீரியட் வந்து அது எமர்ஜென்சி பிறகு இந்திய குடிமக்களுக்கு 10 விதமான அடிப்படை கடமைகளை சேர்க்கிறாங்க. ஓகேவா, ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரைப்படி தான் அடிப்படை கடமைகள் சேர்க்கிறாங்க. எதுக்காகனா உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய குடிமக்களுக்கு கடமைன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அப்பதான் அவன் ரெஸ்பான்சிபிளா இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்காக அடிப்படை கடமைகளை சேர்க்கிறாங்க. ஓகேவா, எத்தனாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் 1976. எத்தனை கடமைகள்? 10 அடிப்படை கடமைகளை சேர்க்கிறாங்க. யாரோட பீரியட்ல அப்படின்னா திருமதி இந்திரா காந்தி அவருடைய பீரியட். ஞாபகமா? ரைட். ஸோ அதற்கடுத்து 86வது சட்ட திருத்தம் 2002ல் 11வது கடமையாக, ஓகேவா, எனக்கு ஒன்று சேர்க்கிறாங்க. என்னது? 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. ஓகே, இங்க ஒரு மெயின் கொஸ்டின் இருக்குங்க, நல்லா ஞாபகம். இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள 11 அடிப்படை கடமைகள் என்னென்ன கேட்கலாம். 11 அடிப்படை கடமைகள் என்னென்ன ஒரு கொஸ்டின் ஈஸியாக கேட்டு போயிடலாம். ஓகேவா, அப்ப அந்த 11 அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஃபேக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா, அனலிட்டிக்கல் கொஸ்டினை விட ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ரைட். ஸோ 11 அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் அங்கே போய் உங்களுடைய கடமையெல்லாம் சேர்த்து உள்டாவெல்லாம் அடிச்சிடாதீங்க, பேப்பரை வேலிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி. ஸோ அப்போ இந்த கடமைகள் எல்லாமே எங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னா புதுசாக ஒரு பாட்டு உருவாக்குறாங்க. 4A பகுதி 4A விதி 51A இருந்து 51AK வரைக்கும் இந்த ஆர்டிகல் வந்தது. ஓகேவா, ரைட். நல்லா ஞாபகம். அடிப்படை கடமைகள் உரிமைகளை அனுபவிக்கும் குடிமக்கள் ஒரு சில கடமைகளையும் செய்தாக வேண்டும் என்பதற்காக ஸ்வரன் சிங் கமிட்டியுடைய பரிந்துரைப்படி 1976 42வது சட்டத்தின்படி 10 அடிப்படை கடமைகள் சேர்க்கிறாங்க. அதற்கடுத்து 86வது சட்டத்திட்டம் 2002 படி 11வது கடமையாக 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை அப்படின்னு சொல்லி ஒரு கடமை சேர்க்கிறாங்க. ரைட்டா. இந்திய அரசியலமைப்பின் ஆரம்பத்தில் இருந்த கடமைகள் இருக்குன்னு அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல அடிப்படை கடமையே இல்லை. வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேவா, வயது வந்தோர் வாக்குரிமை நல்லா ஞாபகம். இந்தியா அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ரைட்டா, இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்க தான் 18 வயதுக்கு நிரம்பிய அனைவருக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி இனம், மதம், நிறம், மொழி, கல்வி, தகுதி எந்த விதமான பாகுபாடும் இன்றி 18 வயசு ஆச்சுன்னா எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. ஞாபகமா? இந்த வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நமக்கு அதனுடைய பவரே இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஓட்டுடைய பவரே இப்பதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, ரைட். ஸோ 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இதற்கு முன்பாக வாக்களிக்கும் வயது என்னன்னா 21ஆக இருக்கு. ரைட்டா, அந்த 21 18ஆக குறைத்த சட்ட திருத்தம் எத்தனாவது சட்ட திருத்தம்? 61வது சட்ட திருத்தம் 1988 தான் ஓட்டு போடக்கூடிய வயசை 21 18ஆக குறைக்கிறாங்க. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1989. ஞாபகமா? அப்ப உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் வயசை மட்டுமே அடிப்படையாக வைத்து வாக்குரிமை கொடுக்குறாங்க. கிளியரா? ஸோ ஓட்டு போடக்கூடிய வயசு 18 வயசு இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 21 வயசாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1935 இந்திய அரசு சட்டம் வரும்போதெல்லாம் யார் டாக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ரைட்டிங் டு ஓட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் எந்த விதமான குவாலிஃபிகேஷனுமே இன்றி வெறும் வயசு நம்பரை மட்டுமே அடிப்படையாக வைத்து வாக்குரிமை வழங்குறது இந்தியா தான். ரைட்டா? சரி, ஞாபகம். 61வது சட்ட திருத்தம் 1988 படி 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது 89. ரைட்டா? இதுல இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வயது வந்தோர் வாக்குரிமை என்பது சமுதாய புரட்சியின் தூண். ஓகேவா? வயது வந்தோர் வாக்குரிமை என்பது சமுதாய புரட்சியின் தூண் அப்படின்னு யார் சொல்றாருன்னா நேரு சொல்லியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை என்பது மணி ஓசை.
ஓகேவா? வயது வந்தோர் வாக்குரிமை என்பது ஒலிக்கும் மணி யோசையை போன்றது, அது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களை எழுப்ப வல்லது அப்படின்னு யார் சொல்றாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். ஓகேவா? கிரான்வில் ஆஸ்டின். இந்த கிரான்வில் ஆஸ்டின்ங்கிற பேரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஓகேவா? இவர் தான் இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு வர்ணித்திருப்பார். அதே மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை மணி யோசை போன்றது, ஒலிக்கும் மணி யோசை போன்றது, அது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களை எழுப்ப வல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஞாபகமா? அதை தாண்டி கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பார். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? கார்னர் ஸ்டோன் ஆஃப் எ நேஷன். இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். யாரு? கிரான்வில் ஆஸ்டின். 3 பாயிண்ட் ஞாபகம். இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சின்னு வர்ணிக்கிறாரு. வயது வந்தோர் வாக்குரிமை என்பது ஒலிக்கும் மணியோசை போன்றதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. ஓகேவா? ஸோ 12th பாயிண்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. ரைட்டா? அடுத்தது ரைட். அடுத்தது சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுக்கு சிறப்பு கூறுகள். ஒற்றை குடியுரிமை. ஞாபகமா? குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று ஒற்றை குடியுரிமை, இரண்டாவது இரட்டை குடியுரிமை. ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப், டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்றை குடியுரிமை பின்பற்றக்கூடிய நாடு UK, யுனைடெட் கிங்டம். டபுள் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குன்னா US இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம பின்பற்றக்கூடியது ஒற்றை குடியுரிமை தான். நல்லா ஞாபகம். ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு குடியுரிமை மட்டுமே நம்ம வைத்திருக்கிறோம். கரெக்டா? இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு இந்திய தேசம் முழுக்க நம்ம சுற்றி வரும். ஆனா அப்படி கிடையாது. அமெரிக்காலாம் அந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும். அதுக்கடுத்து அமெரிக்காவில் போக டெக்சாஸ் மாகாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்சாஸ் மாகாணத்துக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும். அவங்க 2 ஐடி கார்டு இருந்தால் தான் அவங்க உள்ளே போக முடியும். ஞாபகமா? ஸோ அப்போ ஒற்றை குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஓகேவா? ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுமைக்கும் ஒரே ஒரு குடியுரிமை மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் இதில் பின்பற்றக்கூடியது யாரு? பிரிட்டிஷ் அரசாங்க மாடல் தான் நம்ம பின்பற்றுறோம். ஜுடிஷியரை பொறுத்த வரைக்கும் எது? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகளாக எடுத்து இந்திய அரசியலமைப்பை செதுக்கி இருப்போம். ஓகேவா? ரைட். 13. அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். சுதந்திரமான அமைப்புகள். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் பாடிஸ் எதுக்காக அப்படின்னா இந்திய மக்களாட்சி திறம்பட நடத்துவதற்கும் இந்திய நிர்வாகத்தை சிறப்பாக நிர்வகிப்பதற்கும் ஒரு சில அமைப்புகள் சுதந்திர அமைப்புகளாக எந்த விதமான குறுக்கீடுமின்றி செயல்படுவதற்காக சுதந்திர அமைப்புகளாக செயல்படும். என்னென்ன அப்படின்னா, 1 எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். ஓகேவா? அப்போ தேர்தல்களை நியாயமாக நடத்துவதற்கும் மக்களாட்சியை நிலைநாட்டுவதற்கும் தேர்தல் ஆணையம். ஓகேவா? இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான விஷயங்கள்ல நீதிமன்றம் கூட தலையிட முடியாது. ஓகேவா? அப்போ சுதந்திரமான அமைப்புகள். அதற்கு வேற சுதந்திரமான அமைப்புகள்னா CAG, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஆஃப் ஜெனரல். ஓகேவா? CAG. அப்ப அந்த கணக்கு தணிக்கை அதிகாரி அப்படின்னு படிச்சிருக்கும்ல, நேற்று ஒருத்தர் நியமித்திருப்பார்கள் கணக்கு தணிக்கை அதிகாரியாக. யார்? GC முர்மு. ஓகேவா? GC முர்மு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? ஜம்மு காஷ்மீர், காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல் துணைநிலை ஆளுநராக இருந்திருப்பாரு. இப்ப 14வது கணக்கு தணிக்கை அதிகாரியாக முர்மு பதவியேற்றிருப்பாரு. ஓகேவா? சரி. சோ கணக்கு தணிக்கை, மத்திய அரசின் கணக்குகளையும் மாநில அரசின் கணக்குகளையும் தணிக்கை செய்யக்கூடிய அதிகாரம் இவர்கிட்ட இருக்கு. ரைட்டா? அதற்கு வேற சுதந்திரமான அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு தான் ஃபைனான்ஸ் கமிஷன். அதுக்கடுத்து பணியாளர் தேர்வாணையம். ஓகேவா? பணியாளர் தேர்வாணையம். இது எல்லாமே என்ன சார்னா சுதந்திரமான அமைப்புகள். அதாவது
என்ன சொல்றது, நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்காக, மக்களாட்சியை நிலைநாட்டுவதற்காக ஒரு சில அமைப்புகளுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பட் லீகலாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ சுதந்திரமான அமைப்புகள் புரியுதா. அதுக்கடுத்து 15வது ரைட்டா, கவனிங்க. 15வது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஞாபகமா? அப்ப நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லும்போது எத்தனை விதமான நெருக்கடிகள் இருக்கு இந்தியாவில் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா 3 விதமான நெருக்கடிகள். ரைட்டா, ஒன்று ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் ஏற்பட்டதே கிடையாது, அதனால அதுக்கு தேவையில்லை, இப்படி ஓர வச்சுக்கோங்க. ரைட்டா, தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் இது வரைக்கும் 3 முறை ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, 1962, 1971, 1975 3 முறை இந்தியாவில் தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஞாபகமா? அதுவே மாநில நெருக்கடி அப்படிங்கிறது முத எங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1951 பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்பட்டது மாநில நெருக்கடி. ஓகேவா, அதிக முறை ஏற்பட்டதும் எங்கன்னா பஞ்சாப்லையும் கேரளாவிலையும். ஞாபகமா? மாநில நெருக்கடி அதிக முறை ஏற்பட்டது, முதல் முறை ஏற்பட்டது பஞ்சாப். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை முறை மாநில நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னா 4 முறை. ஓகேவா, தமிழ்நாட்டில் மாநில நெருக்கடிகள் எத்தனை முறை அப்படின்னா 4 முறை வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதுதான் நெருக்கடி நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இந்த நெருக்கடி நிலையின் போது தான் என்ன சொல்லுவாங்க, கூட்டாட்சி அரசாங்கம் ஒற்றையாட்சியாக மாறும். கவனிங்க. ஓகேவா, நெருக்கடி நிலையின் போதுதான் கூட்டாட்சி அரசாங்கம் ஒற்றையாட்சியாக மாறும். நம்ம பார்த்தோம்ல, ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி பார்த்தோமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தில், இந்த இடத்துல ஞாபகம், ஒரு மாநிலத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்றாலும், மத்திய அரசின் உத்தரவுகளை சரியாக பின்பற்றவில்லை, நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ஆலோசனைகளை கேட்கவில்லை அப்படின்னாலும் நேராக என்ன பண்ணுவார்னா ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார். இந்த மாதிரி இவங்க நம்ம சொல்ற பேச்செல்லாம் அதுக்கு ஆளுநர் வச்சிருப்பாங்க. ரைட்டா, இந்த மாதிரி இவங்க நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் என்ன பண்றாருன்னா, ஆளுநர் பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் என்ன பண்றாருன்னா அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாரு. அப்படி அமல்படுத்தும் போது அந்த கூட்டாட்சிங்கிற கான்செப்ட் கேன்சல் ஆகி அங்க என்ன வந்துடும், ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சி தானே வருது, அது ஒற்றை ஆட்சியாக மாறும். அப்ப கூட்டாட்சி அரசாங்கம் இந்த நெருக்கடி நிலையின் போது, மாநில நெருக்கடி நிலையின் போது ஒற்றை ஆட்சியாக மாறுகிறது. ஞாபகமா? இந்தியாவில் தேசிய நெருக்கடி 3 முறை வந்திருக்கும், தமிழ்நாட்டில் மாநில நெருக்கடி 4 முறை வந்திருக்கும். ஓகேவா, அதுதான் இது முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சொன்னா 1978 44வது சட்ட திருத்தத்தில் உள்நாட்டு கலவரம், ஓகேவா, இன்டர்னல் ரிபெலியன், உள்நாட்டு கலவரம் என்பது ஆயுதமேந்திய கிளர்ச்சி என்று மாற்றாங்க. ஓகேவா, உள்நாட்டு கலவரம் அப்படிங்கறத ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஞாபகம், உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன மாத்துறாங்க, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அப்படிங்கிற பேரை மாத்துறாங்க. 44வது சட்டத்திட்டம் 1972. ஓகேவா, ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் மறக்காம ஞாபகம். இது எல்லாத்த பத்தி டீப்பா கிளாஸ்ல நீங்க கண்டினியூஸா படிப்பீங்க. ஓகேவா, இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி நீங்க கிளாஸ்ல பிரீஃபா அந்த டாபிக் வரும்போது கிளியரா படிப்பீங்க. இப்போதைக்கு என்னன்னா இந்த டாபிக்ல இந்த கண்டென்ட் இவ்வளவு போதும். ஓகேவா, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எழுதும் போது அதில் எமர்ஜென்சியில் இந்த விஷயங்கள் 3 எழுதி அந்த பாயிண்ட் எழுதினாலே என்ன, அதுக்காக தான் பாயிண்ட். ரைட்டா, 10 நிமிஷத்துல இந்த டாபிக் நம்ம எழுதி முடிச்சோம் மீன்ஸ் பேப்பர். ஓகேவா, ரைட். அதுக்கடுத்து 3 tier கவர்மெண்ட்.
ஓகேவா? 3 அடுக்கு அரசாங்கம். ஓகே, 3 அடுக்கு அரசாங்கம் அப்படிங்கிற போது நமக்கு தெரிந்தது என்ன? ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று சொல்லுவோம் மாநில அரசு. 2 தானே சொல்லுவோம், மத்திய அரசு மாநில அரசு 2 சொல்லுவோமா? ஆனால் இது தாண்டி 3வதாக ஒரு அரசாங்கம் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது, அதுதான் என்ன சொன்னா உள்ளாட்சி அரசாங்கம். ஓகேவா? லோக்கல் பாடி கவர்மெண்ட். ஓகே, இந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட்டும் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு சேலியன்ட் ஃபீச்சர். ஓகேங்களா? அப்போ உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அங்கீகாரம் சொல்றாங்க இல்லையா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அங்கீகாரம் எத்தனாவது? 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி 1992ல் அரசியல் சட்ட அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதன்படி என்ன பண்றாங்க? 11வதாக ஒரு அட்டவணை சேர்க்கிறாங்க. என்னது? பஞ்சாயத்து ராஜ். அதே மாதிரி 12வதாக ஒரு அட்டவணை சேர்க்கிறாங்க, அதுதான் நகராட்சி, முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி 11வது அட்டவணை, 12வது அட்டவணையாக 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், இப்படி ஞாபகம். இது வந்து 73, இது வந்து 74வது சட்ட திருத்தம் சேர்க்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ்ல மொத்தம் எத்தனை துறைகள், எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 29. நகராட்சி மொத்தம் எத்தனை இருக்குன்னா 18. ஓகேவா? அப்ப இந்திய அரசாங்கம் பின்பற்றக்கூடியது 3 அடுக்கு அரசாங்க முறை: உள்ளாட்சி அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள். ஓகேவா? இந்த கூட்டுறவு அமைப்புகள் அப்படிங்கிறது 97வது சட்ட திருத்தம் 2011 தானே புதுசாக சேர்க்கிறாங்க. ஓகேவா? 97வது சட்ட திருத்தம் 2011ல் கூட்டுறவு என்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. கூட்டுறவை நாட்டுயர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கூட்டுறவை நாட்டுயர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட்டுறவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. இதன்படி புதிதாக பார்ட் 9B அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாகுது. ஓகேவா? கூட்டுறவுக்காக ஒரு புது பகுதி உருவாகுது. 243 ZZ இருந்து ZT வரைக்கும் அதில் ஆர்டிகல். ஓகேங்களா? கூட்டுறவுல இருக்கக்கூடிய ஆர்டிகல். அப்போ இந்திய அரசியலமைப்பின் விதி 19 என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சுதந்திரமாக பேசுறது, கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அதுல சங்கங்கள் அமைத்துக் கொள்ளும் உரிமை உண்டு. ஓகேவா? யாருக்கு வேண்டுமானாலும் சங்கம் அமைத்துக் கொள்ளும் ஒரு உரிமை இருக்கு. அந்த சங்கத்துல இந்த கூட்டுறவு சங்கத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 19ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரைட்டா? அதே போல 43Bல, ஓகேவா? 43Bல என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் should promote cooperative societies. ஓகேவா? கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விதி 43Bல சொல்றாங்க. இது அடிப்படை உரிமையில வரும். சங்கங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. இது அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல வரும். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களை அமைத்துக் கொள்ள, கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்த அமைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 97th Amendment Act 2011ல சேர்க்கிறாங்க. பார்ட் 9B கிரியேட் ஆகுது. 243 ஆர்டிகல் ZHல இருந்து 243 ZT வரைக்கும் ஆர்டிகல் வரும். ஆர்டிகல் 19 படி சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை யாருக்கு வேண்டுமானாலும் உண்டு. 43B படி கவர்மெண்ட் should promote cooperative societies அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறது இதுதான். இந்த 17 சேலிங் ஃபீச்சர்ஸ் தான். ஞாபகமா நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். முகவரி பற்றி தான் நீங்கள் விலாவரியாக படிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ ப்ரியாம்பிள் முதல் பக்கத்திலேயே இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? கிளியராக ஞாபகம். அரசியலமைப்பின் சிறப்பு என்பது அதை செயல்படுத்தும் மக்களிடத்தில் தான் உள்ளது. ஓகேவா? அரசியலமைப்பின் சிறப்பு என்பது அதை செயல்படுத்தும் மக்களிடத்தில் தான் உள்ளது. மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அரசியலமைப்பு வெற்றி அடையும், மக்கள் தீயவர்களாக இருந்தால் அரசியலமைப்பு தோல்வி அடையும் என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் வார்த்தைகள் படி அரசியலமைப்பை செயல்படுத்தக்கூடிய மக்கள் கிட்ட தான் நம்முடைய வெற்றி தோல்வியே இருக்கு. நம்முடைய கடமைகளை மதித்து, நம்முடைய உரிமைகளை நினைத்து நம்ம திறம்பட செயலாற்றினால் அரசியலமைப்பு வெற்றிகரமாக ஒரு அரசியலமைப்பாக திகழும். இதுவரையிலும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஞாபகம் இல்லாமா? அப்போ இந்திய அரசியலமைப்பு சிறப்பானதாக மாறுவது அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தெரிவித்திருப்பார்கள். ஞாபகம் இல்லாமா? ஓகே, ரைட். அதே போலதான் நம்முடைய வெற்றி என்பது நம்முடைய கையில் தான் இருக்கு. ஒழுங்காக கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெறுவீர்கள். இல்லை நம்ம லாக்டவுனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவும் நம்ம கையில் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ தொடர்ந்து திறமையாக
கஷ்டப்பட்டு படிங்க. உங்கள் கஷ்டத்துக்கான பலன் நிச்சயமாக உங்கள் கைகளில் வந்து சேரும். நன்றி.